நாங்கள் ஸ்னேக்ஸ் அக்கா இன்றைக்கி ஒரு ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் மாடி வீட்டில். ஒரு குட்டி பாம்பு தான். ஸோ படியேற வந்துருக்குமா அப்படின்னு பார்த்தா அது படியேற வாய்ப்பு இல்லை. ஒரு சிறிய இடத்துல வந்துருக்குது. இந்த இடத்துக்கு பாருங்களேன், இந்த இதில் வரி இந்த மணிப்பூரில் ஏறி அப்படியே உள்ளே வந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த வாய்ப்பு பாம்பு தெரிஞ்சுக்கிறோம். இப்படியும் பாம்புகள் வரும். ஆனால் மலையக மாவட்டத்தில் 2 நாளாக தொடர்ந்து நல்ல மழை. இந்த மழை நேரத்தில் இதுமாரி மரத்தில் ஏறி கூட பாம்புகள் மேலே வருது தெரிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் மலையை கட்டி வச்சுப்போம். இந்த வலையை மட்டும் இது மட்டும் இந்த மரத்தை கொஞ்சம் கிளையை கட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பாம்புகள் வரையாக வராமல் இருக்கும். ஸோ மேல் மாடி வீட்டில் என்ன பாம்பு பார்க்கலாமா, இதுதான். ஸோ சாரப்பாம்பு குட்டியாக ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறது சரிங்களா. ஸோ நல்லா கடிக்கும், ஆனால் விஷம் கிடையாது. நானும் மேனமாஸ் தான். இந்த பாம்பை ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறப்போ அது சின்ன பையனை கொடுங்க அப்படியே. ஸோ நானும் மேனமாஸ் ரேட் ஸ்னேக் தான் வந்து மேலே வந்துருக்குது. ஸோ படியில் ஏறி வர வாய்ப்பு இல்லை. இந்தமாரி கிளையில் மரத்தில் ஏறி தான் வந்துருக்குது. ஸோ அழகாக போன ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அந்த பாம்பு எங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்துச்சு. இப்படியே உள்ளே வந்து இந்த இடத்துல தான் வந்து பாம்பு படுத்துருந்துச்சு. நல்ல வேலை உள்ளே போயிருச்சு அப்படின்னா பாருங்கள், ஜாமான் எடுத்துருக்கவே முடியாது. அதே லாக் ஆகிட்டுருச்சு. அதனால் அதுக்கு பல சுலபமாக ரெஸ்கியூ பண்ணிட்டோம். இப்போ தான் வந்திருக்கேன். இல்லை இப்போ பகலில் இப்போ தான் வந்திருக்கோம். இது இந்த பாம்பு நைட்டில் வராது, இது பகலில் வராது. இந்த மரத்துல ஏறி வந்திருக்கோம். கிடைச்சா கிடைச்சல கிடைக்கலையா? பழக்கம் அடிக்கும். அதான் கொஞ்சம் அழுத்தி பிடிக்காம முடியுவேன். இல்லை அதை போய் உருவிட்டே இருக்கு, அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இப்போ கை பிடிக்கல, கட்டாயம் கை பிடிக்கும் இப்போ. நல்லா போயிடுச்சு. என்ன வேணா